எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்படுறது சில நாட்களுக்கு முன்னாடி பொதுவான சில விஷயங்களை பற்றின ஒரு ஆழமான சிந்தனைகளில் இருக்கும்போது எனக்கு ஒரு புது விதமான ஒரு பார்வை, ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஒரு சில விஷயங்கள்ல இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மன நிறைவையும் கொடுத்தது. ஸோ அதை பற்றி நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். பொதுவாக இது எதை பற்றினது அப்படின்னா, உழைக்கும் வர்க்கத்தை பற்றியது. அதாவது உழைக்கிற ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் பற்றியது. அதாவது ஒரு வேலைக்கு போய் ஒரு பொருளாகவோ அல்லது பணமாகவோ ஈட்டக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாத்திரம் இல்லாமல், இந்த ஹோம் மேக்கிங்கில் இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஏன் நான் ஹோம் மேக்கிங்கில் ஆண்களையும் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு வேலைக்கு போகிறதுல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்காங்களோ, அதே மாதிரி ஹோம் மேக்கிங்லேயும் பெண்கள் அளவுக்கு இல்லைன்னாலும் ஆண்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதமான ஒரு கான்ட்ரிபியூஷனை ஹோம் மேக்கிங்கில் அவங்களும் எந்த காலத்துலையுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அவங்களையும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு புரிதல், அதே மாதிரி இந்த குடும்ப அமைப்பில் இருக்கிற ஒரு அறம், அது ஒரு ஒரு பெரிய தர்மம். அதை பற்றி அது நாம் எல்லாரும் பண்ணுறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாமலே நாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம என்றைக்கும் நினச்சி பார்த்ததில்ல, அல்ல அதை பற்றி நம்ம பெருமைப்பட்டதும் இல்லை. அதை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாமல் அது ஒரு கடமையாகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே ஆழமாக இருக்கிற அந்த ஒரு அழகை நான் பார்க்குறப்போ அதை நான் ஸ்பாட்லைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அச்சீவர்ஸ் தான். நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடியவர்கள் தான். அதே மாதிரி நம்ம எல்லாருமே மதிப்புக்கு உரியவர்கள் தான். அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நான் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருப்பேன். எதை பற்றியெல்லாம் யோசித்தேன் அப்படின்னா, தக்கனை பிழைத்து வாழ்தல், அதாவது த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் ஏன் இந்த காலகட்டங்களில், ஏன் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இவ்வளோ ஒரு கடினமாக இருக்குது. ஸோ அப்போ கற்காலத்திலலாம் எப்படி இருந்தது, அப்போ இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளா, இல்லை அப்போ எந்த அளவுக்கு சுலபமாக இருந்தது, அப்போ அல்லது அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருந்தது, இந்த காலங்களில் எவ்வளோ சுலபமாக சில விஷயங்கள்லாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குங்கிறத பற்றிலாம் ஒரு ஒரு பார்வை, ஒரு பகுத்து ஆராயிற அந்த நிலையில் இருக்கும்போது, ஏன் அப்போ என்னென்ன குறைபாடுகள் முன்னேற்றங்கள்லாம் இருந்தது, அதே மாதிரி பணம் ஒரு மையப்புள்ளியாகவே எப்பயுமே நம்மளோட மனித வாழ்க்கையில் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது, அதே மாதிரி சேமிப்பும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அதாவது சேமிப்பு ஒரு முக்கியமான பங்குன்னா, அதே சமயம் அளவுக்கு மீறி நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மீறி சேர்க்கும் விஷயங்களும் எந்த அளவுக்கு ஒரு நம்மளோட லைஃபையே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்குதுங்கிற அந்த ஒரு புரிதல், அந்த சிந்தனைகள், அதெல்லாம் நோக்கி போகிறப்ப தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணும். இது எப்பயுமே எல்லாருக்கும் உண்டான கேள்வி தான். அதாவது நான் எப்பயுமே கேட்டுக்கிட்டது நான் பிறந்ததே இஎம்ஐ கட்டுறதுக்காக தான் நம்மளாம் பிறந்தோமா, அதே மாதிரி இல்லை சேமிக்கிறதுக்காக நம்ம பிறந்தோமா, இல்லை குழந்தைகள்லேருந்து நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற கல்விகளை கற்பதற்காக நாம் பிறந்தோமா, இல்லை ஒரு வேலைக்கு போகிறதுக்காக நம்ம பிறந்தோமா, வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப். யூஸ்வலாக இந்த கேள்வி எப்பயுமே இருக்கும். ஆனால் நான் மோஸ்ட்லி அதை கேட்டுக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஐல் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஆனால் இந்த கேள்வி எப்பயுமே இருக்குது. அதே மாதிரி நாம் எதை நோக்கி இந்த மனித சமூகம் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எப்பயுமே நம்ம கேட்போம். ஸோ அதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்கிறப்ப, அதை பற்றி ஒரு சிந்தனையில் இருக்கும்போது தான் மனுஷன் எப்பயுமே அவனுக்கு உண்டான ரொம்ப அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் அவனோட எல்லா உழைப்பும், அவனோட எல்லா நடவடிக்கைகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது 3 தான் ரொம்ப அத்தியாவசியமான தேவை. ஆனால் இதை அடையிறதுக்கு உண்டான என்னென்ன கஷ்டங்கள்லாம் அவன் அனுபவிக்கிறாங்கிறது ஒரு கல்லூரி காலங்களில் இருக்கிற அந்த இளைஞனுக்கு கூட தெரியாது. ஆனால் எப்போ ஒரு வேலைக்கு போய் இல்லை ஒரு தொழில் தொடங்கி தான் சுயமாக சம்பாதிக்கும் போது அப்போ அது தெரியும். ஸோ அது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும், ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும், அல்லது சிறு வயதிலிருந்தே ஒரு குடும்ப பாரத்தை சுமக்குகின்ற ஒவ்வொரு அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை போன்ற ஒவ்வொரு தனி நபர்கள், அதான் அந்த உழைக்கிறதுல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவர்கள் எல்லாருக்கும் தான் அந்த இது தெரியும். அதுவும் குறிப்பாக ஒரு 30, 35, 45, 50, 55 வயதுகளில் அடையும் போது எவ்வளோ ஒரு சோதனைகளையும் எவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம அதை கடந்த அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்க்கு, அந்த நம்மளுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய தேவைகளை நம்ம பெறுறதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் இது பண்ணியிருக்கோங்கிற அந்த வலியும் வேதனையும், எவ்வளோ மகிழ்ச்சிகள், எவ்வளோ துன்பங்களை தாண்டி, மான அவமானங்களை தாண்டி நாம் அதை
அடையிறோங்கிறது வந்து அவர்களை கேட்டால் தெரியும். அதனுடைய வலியும் வேதனையும். ஸோ எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அது வந்து மனித சமூகத்துக்கு ஒரு தங்கத்தட்டில் வச்சு எல்லாமே கொடுத்துட்றதில்ல. அது ஆதி காலத்துலேயும் அது வேறு விதமான கஷ்டங்களில் மனுஷன் அனுபவிச்சிருக்கான். அதே மாதிரி மாடர்ன் வேர்ல்டில் வேறு விதமான சிக்கல்கள்லேயும் வேறு விதமான விஷயங்கள் மூலியமாகவும் அவனுக்கு அது அதில் நிறைய விஷயங்களை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஸோ அப்போ இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்போ மனுஷன் வந்து தன்னுடைய உயிரை வந்து காத்துக்கொள்வதுங்கிறதே வந்து ஒரு மிகச்சிறந்த அறமாக எனக்கு அது தோணித்து. அது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஸோ பிறப்பிலிருந்து உயிர் வந்து உடலை விட்டு தானாக இயற்கையாக மறையும் வரைக்கும் அந்த உயிரையும் அந்த உடலையும் பேணி காப்பதுங்கிறது வந்து தனி மனிதனாக எடுத்துக்கொண்டாலே அது ஒரு மிகச்சிறந்த அறம். ஸோ அதுக்காக தானே நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். அதுக்காக தான் அதை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே அது மாத்திரம் இல்லை. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, அவன் அது மாத்திரம் செய்யலை. ஒரு திருமணமான பிறகு மனைவிங்கிறவ வரப்போ அந்த மனைவிக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான அதே உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் இதையும் அவன் ஏற்படுத்தி கொடுக்குறான் தன்னுடைய ஊதியத்தின் வாயிலாக. அதே போல் குழந்தைகள் பிறக்கும்போது அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த சின்ன வயசுலேருந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தியாவசிய தேவைகளையும் தவிர்த்து உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் இவைகளை எல்லாத்தையும் தவிர்த்து அந்த குழந்தைக்கு உண்டான கல்வியோ இல்லை அதற்கும் மேலாக அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னென்னவோ எல்லாமே வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவன் செய்கிறான். எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறான். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இவர்கள் மாத்திரம் இல்லை, இந்த குடும்பத்தில் இன்னும் நபர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெவ்வேறாக இருக்கும். ஸோ சில குடும்பங்களில் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க. சில குடும்பங்களில் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, சித்தி, பெரியப்பா இது மாதிரி நிறைய அண்ணன் தம்பி இது மாதிரி நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்டையர் குடும்பத்தையும் வந்து தன்னுடைய உழைப்பின் ஊதியத்தினால் ஒவ்வொரு உயிரையும் அவன் வந்து எடுத்துன்னு போகிறான். அவனோட அந்த ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் அவன் பூர்த்தி செஞ்சுன்னு போகிறாங்கிறது வந்து அது ஒரு மிகச்சிறந்த அறம். அதே அளவுக்கு ஈக்குவலாக பெண்களும் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, நம்ம வேலைக்கு போயிட்டு ஊதியத்தோடு வீட்டுக்கு வரோம், ஒரு செல்வத்தை வீட்டில் கொடுக்குறோங்கிறது மாத்திரம் இருந்துட்டால் அந்த மனுஷனோட எல்லா பேசிக் நீட்ஸும் சால்வ் ஆகிடுமாங்கிறதுனா இல்லை. ஜஸ்ட் இமேஜின், ஆஃபீஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரோம், வீடு வந்து ஒரே அழுக்காக தூசியும் தும்பட்டியுமா ஒட்டடையுமா இருக்குது, போட்டபடி அங்கே எல்லாமே கலைஞ்சிருக்கு, கிச்சனில் ஒரே துர்நாற்றமாக இருக்குது, பாத்திரம் எதுவுமே அலம்பலை, ஒன்றுமே பண்ணல, துணிகள்லாம் எதுவுமே துவைக்கப்படலைன்னா ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன். அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல்லோடு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம வீடுகள்லாம் அப்படி இல்லையே. நம்ம வீடுகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோம் மேக்கிங்கில் வந்து எந்த அளவுக்கு தரையை சுத்தம் பண்ணி பெருக்கி அதை தொடச்சி, அதே மாதிரி பொருட்கள் எல்லாம் என்ன தான் வந்து மளிகை சாமான் காய்கறிகள்லாம் வாங்கினாலும் அதை அழகான ஒரு உணவாக நமக்கு தயாரித்து பரிமாறுகின்ற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி துணிமணிகளை துவைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை உணர்த்தி அதை உலர்த்தினதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சு, இது மாதிரி எல்லா விதமான நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம உழைச்சி அதை காசாக கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணினாலுமே அதை ஒவ்வொரு நாளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னமோ அந்த ஹோம் மேக்கிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தான். ஸோ அதனால தான் வந்து சரிசமமான அந்த நிலையில் 2 பேருக்குமே. ஸோ அப்போ ஒரு ஆண் வந்து தன்னோட மனைவி, குழந்தைகள், வீட்டில் இருக்கிறவங்கன்னு ஒரு 4-5 பேரை வந்து தன்னையும் காப்பாற்றி அந்த 4-5 பேருடைய அந்த வாழ்வாதாரத்தையும் எடுத்துன்னு போகிறான்னா அதே நிலையில் அதே பெண்களுக்கும் அதே தான். ஸோ அவங்களோட இதை அவங்களும் பார்த்துட்டு கணவன் பார்த்துக்கிட்டாலும் அதே இதை வந்து தன்னுடைய குழந்தைகள், மாமனார் மாமியார், அப்பா அம்மா எல்லாரையும் கொண்டு போகிற அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கவுண்ட் அதே மாதிரி தான். தன்னை தவிர்த்து ஒரு 4-5 பேர், 2-3 பேர் அப்படின்னு வருவாங்க. குழந்தைகளே இல்லைன்னாலும் கூட கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன்னு ஒவ்வொருத்தராவது இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நாம் ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கையை யாருமே வாழலை. நம்மளையும் வாழ வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த உயிரை பேணி காத்து இந்த உடலை பேணி காப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதையும் நம்ம பண்ணிக்கிட்டு மற்ற ஜீவராசிகளையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது வந்து அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறமாக, ஒரு ஜீவகாருண்யமாக எனக்கு தோணித்து. ஸோ அப்படி பார்த்தோன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கலாம். என்னடா வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சிட்டோம், இல்லை எதுக்காக பிறந்தோம், என்ன பண்ணினோன்னு தோணலாம். எப்பப்பெல்லாம் அது மாதிரிலாம் தோணுதோ அப்போ இதை நினச்சி பார்ப்போம். எந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அறத்தை ஒவ்வொரு குடும்பமும் நிகழ்த்தி கொண்டு இருக்குது. அதில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் எந்த அளவுக்கு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது, ஆஹா நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது நடந்திருக்கே அப்படிங்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயம்.
ஸோ அந்த குடும்ப அமைப்பில் வந்து பல உயிர்களை நம்ம வந்து பேணி காத்து அதை அரவணைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஸோ இதை விட வேறு ஒரு சிறந்த அறம் ஏதாவது இருக்கா, வேறு சிறந்த தர்மம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நம்ம சாதிக்கணுமா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் படித்து முடிச்சுட்டு நான் பெருசாக ஒன்றுமே சாதிக்கலை, நான் குடும்பத்தில் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன்பாங்க. ஆனால் இதை விட ஒரு மகத்தானது எதுவும், இதையும் விட நம்ம மேலும் மேலும் வெவ்வேறு விஷயங்களை நம்ம சாதிக்கலாங்கிறது வேறு. ஆனால் அதுக்காக நம்ம எதுவுமே பண்ணலேங்கிறது இல்லை. இதுவே ஒரு பெரிய அறம், இதுவே ஒரு பெரிய தர்மம், இதுவே ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜீவகாருண்யம், ஒரு இதாக தான் எனக்கு படுது. ஸோ அதனால தான் வந்து நான் அதை பகிரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் வந்து பெருமைப்படக்கூடியவன் தான் இந்த விஷயத்தில். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் வந்து மதிக்கப்பட வேண்டியவன் தான். ஸோ இப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் நடக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, நம்மளை விரும்புகிறவங்க, நம்மளை விரும்பாதவங்க, நாம் கோபப்பட்டவங்க, நம்ம மேலே கோபப்பட்டவங்க, இல்லை நாம் யாரையானு வெறுப்போம், நம்மளை யாரையானு வெறுத்திருப்பாங்க. இப்படி எந்த பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும், நம்ம உறவோடு இருந்தாலும் சரி, உறவுகளோடு இல்லாமல் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே எல்லாருமே அவரவர்கள் குடும்பம்னு வரப்போ இதே ஜீவகாருண்யத்தையும், இதே அறத்தையும், இதே தர்மத்தையும் பண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள் நம்முடைய மூதாதையர்களும் சரி, முன்னவர்களும் சரி. அதையும் அவர்களும் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாமளும் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு அடுத்த வர சமூகமும் இதே தான் அதை பண்ண போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரையும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையே வந்து வேறுபாடாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம யார்கிட்டையும் கோச்சிக்கணுன்னு அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் நம்ம இவங்க காலில் விழணும்னு இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் இது மாதிரியான ஒரு தர்மத்தை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒருத்தரோட காலில், பெரியவங்களோட காலில் விழுறதுலாம் நம்மளோட வழக்கத்திலே இருக்குது. ஸோ அதனால் அதை நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே வந்து வேறு மாதிரி ஆகும். இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா நம்மளை சுற்றி 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள், இந்த கலியுகத்தில் இவ்வளோ சண்டை சச்சரவுகள், இவ்வளோ மோசமான நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ அழகான ஒரு குடும்ப அமைப்புக்கு நடுவில் இவ்வளோ அறத்தை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மத்தியில் நம்மளோட ஒரு குடும்பமும் இருக்குது. இப்படியான ஒவ்வொரு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தர்மத்தையும் அந்த ஜீவகாருண்யத்தையும் கட்டி காப்பாற்ற போயிட்டுருக்கிற அந்த சூழலில் நாமளும் அதில் ஒரு பங்காக இருக்கும்னு நினைக்கிறப்போ அது அந்த பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யாரையுமே நம்மளுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, இல்லை யார்கிட்டையும் நம்மளுக்கு கோபம் வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டியும் எல்லாம் வரலாம். பட் ஆனால் அதற்கு இடையிலையும் இது மாதிரியான ஒரு மகத்தான இதுவும் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் ஸ்பாட்லைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.